யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் தீபா. அறத்துப்பால் மெய்யுணர்தல் அதிகாரத்துல 355வது குறட்பா. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதனுடைய பொருள், எந்த விஷயமும் பாக்குறதுக்கு எவ்வளவு பயங்கரமா தெரியலாம், அந்த விஷயத்தோட உண்மையான தன்மைய பாக்குறது தான் நம்ம அறிவுக்கு அழகு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புயலுக்கே டாட்டா காட்டியவர் பார்த்தலோமியோ டயஸ். 15ஆம் நூற்றாண்டுல நடந்த முக்கியமான சரித்திர சம்பவம் இது. 1487ஆம் வருஷம் போர்ச்சுகல் நாட்டை மன்னர் 2ஆம் ஜான் ஆட்சி செஞ்சார். ஒரு நாள் மந்திரிகளோட ஆலோசனை செஞ்சார். கிழக்கு தேசங்களுக்கு போக கடல் பாதை இருந்தா நல்லது, என்ன பண்ணலாம்னு கேட்டார். கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆட்களை போட்டு உடனே வேலையும் ஆரம்பிச்சிடுறோம்னு சொன்னாங்க. அந்த நகரத்துல அரசாங்க கிடங்கு ஒண்ணு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் பேரு பார்த்தலோமியோ டயஸ். நண்பர்கள் கிட்ட டயஸ் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த வேலை ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு பயணம் போக பிடிக்கும், ஆனா அதுக்கான பணம் இல்லைன்னு வருத்தமா சொன்னார். அதுக்கு அவரோட நண்பர் ஐடியா சொன்னார். அரசாங்கம் கடல் வழி கண்டுபிடிக்க போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பயணத்தை பத்தி சொன்னார். உடனே இன்னொரு நண்பர் குறுக்க புகுந்தார். ஐயோ, ஆபத்தான பயணம், கடல் கொள்ளையர்கள் தாக்குவாங்க, நீ போய் மாட்டிக்காத அப்படின்னா. ஆனா ஆபத்துக்கு பயந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்ன டயஸ் மன்னரை சந்திக்க கிளம்பிட்டார். டயஸுக்கு போர்க்கப்பல்ல வேலை பார்த்த அனுபவம் இருந்ததால மன்னர் இவரையே அந்த பயணத்தோட கேப்டனா நியமிச்சார். கப்பல் ஆப்பிரிக்கா இருக்கிற திசையை நோக்கி கடலுக்குள்ள தன்னோட யாத்திரையை தொடங்குச்சு. கடல்லையே சில நாட்கள் கழிஞ்சது. கொள்ளையர்கள் எல்லாம் வரல, ஆபத்து வேற உருவத்துல வந்துச்சு. கப்பல் போய்கிட்டு இருக்கும் போதே மெல்ல அடிக்க ஆரம்பிச்ச காத்து கொஞ்ச நேரத்துல பயங்கரமா சூறாவளியா மாறுச்சு. ஸ்டெடியா போய்கிட்டு இருந்த கப்பல் பயங்கரமா ஆடுது. கப்பலை ஓட்டிட்டு இருந்த மாலுமி வேக வேகமா நம்ம டயஸ் கிட்ட வந்தார். கேப்டன், புயல் பெருசா அடிக்குது, இன்னும் வலுக்கும், இதுல சிக்கி கப்பல் சின்ன பின்னம் ஆக போகுது, நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். ஆனா டயஸ் அதரவே இல்ல. கடலுக்குள்ள போனவங்க எல்லாரும் செத்து போயிடுறாங்களா என்னன்னு கேட்டார். எல்லாரும் சாக மாட்டாங்க, ஆனா புயல்ல சிக்கிக்கிட்டவங்க தப்பிக்க மாட்டாங்கன்னு மாலுமி கோபமா சொன்னார். இந்த நேரத்துக்குள்ள டயஸுக்கு ஒரு சிந்தனை உதிச்சுது. மாலுமி கிட்ட பதற்றப்படாம கப்பலை 28 டிகிரில திருப்பி ஓட்டு அப்படின்னார். மாலுமிக்கு நம்பிக்கை வரல. எத்தனை டிகிரி திருப்பினா என்ன, நாம சாக போறது உறுதின்னு சொன்னார். ஆனா டயஸ் சொன்னபடியே செஞ்சாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? டயஸ் திட்டப்படி கப்பல் பாதுகாப்பா ஒரு தீவுல கரை சேர்ந்துடுச்சு. அப்போ டயஸ் கிட்ட மாலுமி பேசினார். கேப்டன், உங்க அறிவு பிரமிக்க வைக்குது, ஒரு பெரிய பிரச்சனைக்கு எப்படி சரியான தீர்வை கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு டயஸ், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா பயப்படக்கூடாது, பிரச்சனைன்னு இருந்தா தீர்வும் இருக்கும், பிரச்சனையோட அடிப்படைய நாம கண்டுபிடிக்கணும். புயல் அடிச்ச இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்திய பெருங்கடல் இங்க இருந்துதான் தொடங்குது. இந்த இடத்துக்கு நான் புயல் முனைன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். டயஸ் மேற்கொண்ட அந்த பயணம் தான் பிற்கால மாலுமிகளுக்கு நம்பிக்கைய கொடுத்துச்சு. அதனால அந்த இடத்துக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேர் வந்துச்சு. அந்த இடத்தை கண்டுபிடிச்ச டயஸுக்கு நன்றி செலுத்துற வகையில அங்கே அவருக்கு சிலை எழுப்பி இருக்காங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதனுடைய பொருள், எந்த விஷயமும் பார்க்கறதுக்கு எவ்வளவு பயங்கரமா தெரியலாம், அந்த விஷயத்தோட உண்மையான தன்மையை பார்க்கறது தான் நம்ம அறிவுக்கு அழகு. நன்றி.